ஒன்றாவது அதிகாரம் 7வது வசனம். நல்ல வாலிபர்கள்லாம் அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது. நல்லா வளரணும். நம்ம வளர்ந்துருவோம். ஆண்டவருக்குள்ள ஒரு மகிமையான அனுபவம் இருக்குது என்பதை அறிந்த பிசாசு நம்முடைய இருதயத்தையும் வாழ்க்கையும் சிந்தையும் திசை திருப்புவான். ஆனால் வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது, வாலிப காலத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பு ஆண்டவரை நினைக்கணும்னு வசனம் சொல்லுது. எடுத்துட்டீங்களா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கண்களை நாம் மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலவேளை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை பாட, உம்மை உயர்த்த, உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல நேரங்களுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளிலே நாங்கள் பலப்பட, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கடந்த வாரத்தில் இதே வசனத்தை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அதே வசனம் 2வது பாகத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்றோம். மறுபடியும் சேர்ந்து வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் தொடங்குகிற போது கர்த்தர் நம்மை விசுவாசத்தை தொடங்கி நம்மை ஊக்குவித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர, கிறிஸ்துவோடு கூட நாம் செயல்பட, அவரோடு கூட நாம் இருந்து அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள உருவாக்கப்பட கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அழைத்து விசுவாசத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து அவருடைய பாதையிலே பயணத்திலே அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வேத வசனம் இப்படிதான் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த விசுவாச பாதையில் ஆண்டவர் புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் நிச்சயமாகவே வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, எவர்களை அழைத்தாரோ அவர்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம்? மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. யாரை அழைத்தாரோ கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நிச்சயம் அவர்களை அவர் தள்ளாட விடுகிறவர் அல்ல. நிச்சயமாகவே அவர்களுடைய வாழ்க்கையில் தரிசனங்களை நிறைவேற்றி ஆண்டவர் மேன்மைப்படுத்த, ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அதே சமயத்தில் இந்த விசுவாச பாதையில் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் நம்முடைய வாழ்க்கையில் தரிசனங்கள் நிறைவேறவும், மேன்மைகள் உண்டாகவும், ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகவும் நாம் போகிற பாதையில் முன்பு ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால், விசுவாசமானது பரீட்சிக்கப்பட்டால்தான் நமக்கான தேர்ச்சிகள் உண்டாகும். ஆமேன் சொல்லுங்க. விசுவாச பாதை பரீட்சிக்கப்பட வேண்டும். எப்படி? ஒவ்வொரு வகுப்புகளில் நாம் இருந்து கல்வி நிலைகளிலே நாம் சோதிக்கப்பட்டு தேர்வு எழுதி அதிலே நாம் ஜெயத்தை பெற்று அடுத்த நிலைக்கு எப்படி நாம் கடந்து செல்கிறோமோ, அதே போல விசுவாசம் என்ற அந்த மகிமையான தேவனுடைய குணாதிசயம், இந்த உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசமானது பரீட்சிக்கப்பட்டே ஆக வேண்டும். பரீட்சிக்கப்பட்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். ஆமேன் சொல்லுங்க. அப்போ கடந்த வாரத்தில் பார்த்த சில வசனங்களை ஞாபகப்படுத்தி விட்டு, கடந்த வாரத்தில் ஆபிரகாமை குறித்து நாம் வாசித்தோம். ஆபிரகாமுடைய காரியங்கள் கேட்க மிக அருமையாக இருக்கிறது. அவரை குறித்து பிரசங்கம் பண்ண மிக அருமையாக இருக்கிறது. அந்த பிரசங்கத்தை கேட்க நம்முடைய இருதயம் மிக அருமையாக இருக்கிறது. ஆனால் அவர் கடந்து போன பாதையை சற்று நினைத்து தியானிக்கும் போது மிக ஒரு கடினமான பாதை ஆபிரகாமின் பாதை. ஆனாலும் அந்த சோதனையிலே அவர் ஜெயம் எடுத்த போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்,
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நல்ல கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையிலே விசுவாசத்தில் பிளவுபட்டவர்களாய், விசுவாசத்தில் நம்பிக்கையற்றவர்களாய், விசுவாசத்தில் உடைந்த நிலையில் அல்லது பழுதான நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இந்த நல்ல காலை வேளையில் தேவனுடைய வார்த்தை மறுபடியும் நம்மை புதுப்பித்து பலப்படுத்தி விசுவாச ஓட்டத்தில் நம்மை சரியாய் ஓட செய்து உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிற இந்த விசுவாசம் நமக்குள் புரண்டு ஓட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து இன்னொரு தடவை சொல்லுங்க. அல்லேலூயா. 2 கொரிந்தியரின் நிருபத்தை நம் திருப்பணும். கடந்த வாரத்தில் பார்த்த பகுதிகள். ஆனால் என்ன இன்னைக்கு 2வது பாகத்தில் வித்தியாசம் என்றால், போன வாரம் ஆபிரகாமை பார்த்தோம், இந்த வாரம் மோசேயை பார்க்க போகிறோம். மோசேயை போன வாரம் சும்மா ஒரு 2-3 வார்த்தைகளை நான் சொன்னேன். ஆனால் முழுமையாய் ஆபிரகாமை குறித்து வாசித்தோம். இந்த வாரத்தில் மோசேயை குறித்து தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பு துணை வசனங்கள் நமக்கு உதவியாய் பிரசங்கத்தை தெளிவாய் கேட்பதற்கு நமக்கு பிரயோஜனமான சில வசனங்களை நாம் எடுத்து வாசித்து உள்ளே நுழைந்தால் நலமாயிருக்கும். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் 5-6 வாசித்து பாருங்கள். நீங்கள் எல்லாரும் வேதாமத்தை திருப்புங்க தயவு செய்து. 2 கொரிந்தியர் 13:5-6. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். சேர்ந்து வாசிங்க. உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள். பரீட்சைக்கு நின்றாதான் நீங்கள் அவர் உள்ளே இருக்கிறாரு, எனக்காக உதவி செய்கிறாரு, எனக்கு பலன் கொடுக்கிறார், எனக்கு கிருபை கொடுக்கிறார் என்று நீங்கள் அறிய முடியும். ஆமேன். அடுத்த வசனம் 6வது வசனம் சொல்லுது, நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். அப்ப பவுல் மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர்கள் தம்பி பிடித்து கொண்டு போனாலும், ஸ்தோத்திரம் ஒன்றும் இல்லை வைங்க, பிடித்து கொண்டு போனாலும் வேத வசனம் சொல்கிறது, பரீட்சை என்று வருகிற அந்த விசுவாச பாதைகளில் இவர்கள் நம்பிக்கையோடு நின்று ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் விடுதலையும் ஜெயத்தையும் பெற்றவர்களாய் ஆண்டவர் கடைசியில் அவர்களுக்கு வைத்திருக்கிற கனத்தையும் புகழ்ச்சியும் மகிமையும் அடைந்தவர்களாய் மாறினார்கள். கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். 2வது வசனத்தை நீங்க வாசிக்கணும்னு சொன்னேன், போன வாரமே சொன்னேன். ஏன் இந்த பரீட்சை நமக்கு அனுமதிக்கப்படுகிறதுன்னு வாசிங்க. அந்த வசனத்தையும் நம்ம வாசிச்சிருவோம். ரோமர் 5வது அதிகாரத்தை நீங்க திருப்ப சொன்ன 3-5 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ரோமர் 5:3-5 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையை நமக்கு தருகிறது, பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நீங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்றார். அப்ப நல்ல கவனிக்கணும். இப்படிப்பட்ட பாதைகள் நமக்கு கசந்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட பாதைகளிலே என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லிவிடக்கூடாது. இப்படிப்பட்ட பாதைகளிலே பவுலாகட்டும், ரோமருக்கு பவுல் இந்த கடிதத்தை எழுதும்போது அவள் சொல்றாரு, உபத்திரவங்களிலே என்ன செய்யுங்கள், மேன்மை பாராட்டுங்கள். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஏனென்றால் இந்த பரீட்சை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற மிகப்பெரிய கனத்திற்குள்ளும் மாற்றங்களுக்குள்ளும் ஆசீர்வாதங்களுக்குள்ளும் என்னை கொண்டு போகும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருந்ததினால் அவர் இன்னும் கூட்டி ஒரு காரியத்தை சொல்றாரு, அந்த நம்பிக்கை என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. எங்க இருக்கு? 5வது வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதுன்னு வாசிக்கிறோம். அதே பவுல் ரோமர்ல மேன்மை பாராட்டுங்கள் எழுதுறாரு. யாக்கோபு என்ன எழுதுறாரு? 1, 2, 3 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, மிகுந்த சந்தோஷம் என்று என்ன செய்யுங்கள், எண்ணுங்கள். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷமா இப்படிப்பட்ட விசுவாச போராட்டங்களில், விசுவாச பாதைகளில் தேவனுடைய உதவியை நாடி அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு அவர் நம்மை நடத்துகிற பாதைகளில் எனக்கென்று ஒரு வெளிச்சம் உதிக்கும், எனக்கென்று ஒரு மாற்றம் வரும், எனக்கான ஒரு பாதை தென்படும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர்,
என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு அவரை சார்ந்து ஓடும்போது நிச்சயமாகவே நம்முடைய பாதை தென்பட வனாந்திரங்களிலே ஒரு வழிகள் உண்டாக, அவாந்திர வெளிகளில் ஒரு ஆறு உண்டாக, பழமைகளெல்லாம் நாம் மறந்து புதிய காரியத்தை செய்கிற அவருடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்கிற போது புதிய காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் இந்த பரீட்சைக்கு எல்லாரும் நிற்கிறார்களா? எல்லாரும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று ஓடிக்கொண்டிருக்க, உயர்வு உயர்வு என்று ஓடிக்கொண்டிருக்க, இப்படிப்பட்ட பரீட்சையில் எல்லாரும் நிற்கிறார்களா? பரீட்சையில் நின்றாதான் கணம். யாரிடத்திலிருந்து வருகிற கணம்? கர்த்தரிடத்திலிருந்து வருகிற கணம். பரீட்சையில் நின்றால்தான் அவர் வைத்திருக்கிற புகழ்ச்சியும் மகிமையும் நமக்கு உண்டாகும். அவரிடத்திலிருந்து வந்தாதான் அர்த்தம் உள்ளது. ஆமேன் சொல்லுங்க, நல்ல சத்தமா ஆமேன் சொல்லுங்க. அவர் நம்மை குறித்து சந்தோஷப்பட்டால் தான் நமக்குள்ளாக உண்மையாக ஒரு சந்தோஷம் உண்டாகும். காரணம், என்னை அழைத்தவருக்கு முன்பு நான் புரோஜனம் உள்ள பாத்திரம், பயன்படுத்தப்படும் பாத்திரம், என்னை நடத்துகிறவர் உண்மை உள்ளவர், நான் அவருக்கு முன்பாக இருந்தால் அவருடைய கரத்திலிருந்து நான் நற்சாட்சியையும் மகிமையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிப்பேன். தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், உபத்திரவங்கள், நாம் கடந்து போகிற பாதைகளில் நீங்கள் ஒரு நாளும் துவண்டு போகிற சூழ்நிலைகள் வந்தாலும், சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் வந்தாலும், நம் கையில் வேதம் இருக்கிறது, நம்முடைய கையில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இருக்கிறது, அவர் நமக்கு துணை நிற்கிற ஒரு துணையாய் நிற்கிற தெய்வீக சமூகம் இருக்கிறது, நம்மை பலப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவரை பிடித்து கொண்டு நாம் ஓட பழகணும். பரீட்சையின் காலங்களில் தேவன் நம்மை மகிமையாய் நடத்துவாராக. பரீட்சையின் காலங்களில் தேவன் தம்முடைய கிருபையை நம் மீது விளங்க பண்ணுவாராக. ஆண்டவருடைய பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால், பரீட்சையிலே அவர் அமைதியாய் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், சோதிக்கப்படும் போது, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது அவர் அமைதியாய் கிரியை செய்யாதது போல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் அவரை போலவே ஜெயிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஜெயித்து வா. கஷ்டமா இருக்க ஆண்டவரே, வா, ஜெயித்து வா, ஜெயித்து வா. விசுவாசத்தை வளர்த்துக்கொள், குணத்தை மாற்றிக்கொள், தெய்வீக சாயலுக்குள் வா, ஜெயித்து வா. ஆமேன் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? சோதனை நேரத்தில் வசனம் சொல்லுது, பேதுருவே, உன்னுடைய விசுவாசம் உன்னை விட்டு ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக என்ன செய்கிறேன். எப்ப தெரியுமா அந்த பரீட்சை கஷ்டமா இருக்கு? பரீட்சைனா நீங்க நினைச்சிடக்கூடாது, ஓஹோ நான் தான் இந்த பரீட்சை எழுதணும் போல இருக்கு, நான் தான் இந்த விசுவாசத்தில் போராடணும் போல இருக்கு. அப்படி அல்ல. பரீட்சையில் உங்களை அப்படியே பரீட்சையில் நீங்கள் இல்லாமல் விசுவாச பாதையில் நீங்கள் நில்லாமல் அப்படியே தாண்டி அப்படி கொண்டு வந்துட மாட்டார். நீங்கள் எது வழியாக தான் வரணும்? விசுவாசத்தின் பரீட்சையின் வழியாக தான் வரணும். ஆனால் பலமாய் நமக்கு உதவி செய்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் பயந்துடக்கூடாது, ஐயோ பரீட்சைன்னா இது என்ன பெரிய போராட்டமாக இருக்கு. இல்லை இல்லை, போராட்டத்தின் நடுவில் அவர் கூட இருப்பார். ஏசாயா மிக தெளிவாய் சொல்லுகிறது, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ தண்ணீரில் நடக்கும்போது நீ அவைகளில் மூழ்கி போவது இல்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது எரிந்து போகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்ப இந்த சோதனை காலங்களில் விசுவாச பரீட்சைகள் நமக்கு வருகிற போது தேவனை அதிகமாய் பிடித்து கொண்டு அவரை சார்ந்திருக்கிற மக்களுக்கு சோத்திரம் இந்த காரியத்தை லேசா கடக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன் சொல்லுங்க. லேசா எல்லா பாரத்தையும் நம்ம தூக்கி வச்சிடக்கூடாது. நான் தான் கடக்கிறேன்னு நினைச்சிடக்கூடாது. ஐயோ என்னால் தாங்க முடியலன்னு நினைச்சிடக்கூடாது. நம்முடைய பாரங்களை சுமக்கிறவரும் நமக்கு ஆலோசனை தருகிறவரும், நாம் சரிக்கு விழ போகிற போதெல்லாம் நம்முடைய தள்ளாடுகிற காலை உறுதிப்படுத்துகிறவரும், கண்மலையின் மேல் நிறுத்துகிறவரும், மரணம் மட்டும் நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார். அதை பார்க்கணும். அந்த தேவனுடைய உதவியை பார்க்கணும். அந்த தேவனுடைய மகிமையை பார்க்கணும். அவருடைய வார்த்தை உற்சாகம் தரும் வார்த்தையை பார்க்கணும். அவருடைய ஆவியானவருடைய விடுதலையை தரும் வார்த்தையை பார்க்கணும். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய மாற்றங்களை தந்து முடிவிலே புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார்.
எல்லாரும் அப்படி போறாங்களா? கடைசி காலங்களில் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் மகிழ்ச்சி மேன்மை இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் நிச்சயம் உண்டு. ஆனால் பரீட்சைக்கு கடைசி காலங்களில் நிற்க மாட்டாங்க. அதை தான் நம்ம தீமோத்தேயு 2 கடந்த வாரத்தில் வாசித்தோம். 2 தீமோத்தேயுவை திருப்புங்க, 3வது அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள். 3வது அதிகாரம் 1, 2. இது ஒரு பெரிய பட்டியலோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பட்டியலோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரீட்சைக்கு நில்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக எளிதாக புரிந்து கொள்ளலாம். நம்ம பரீட்சைக்கு நிற்காத கூட்டத்தை சேர்ந்தவர்களா, இல்லை உண்மையாகவே ஆண்டவருக்கென்று சாட்சியாய் இருக்க விரும்புகிறவர்களா என்பதை நம்ம கண்டுபிடித்து விடலாம். 2 தீமோத்தேயுவின் நிருபத்தை நீங்கள் திருப்புங்க. கடந்த வாரத்தில் அந்த பட்டியலை முழுசாக நம்ம வாசிக்கல, இன்னைக்கு வாசிப்போம். ஏன் அந்த பட்டியலுக்குள்ள இந்த பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று வருகிறது என்று பார்த்தால் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இணைந்தது. உதாரணத்துக்கு பாருங்களேன், மனுஷர் தற்பிரியராயும் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 வாசிப்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வருமென்று அறிவாயாக. கடைசி காலத்தில் ஒரு கொடிய காலம் வரும். அது என்ன காலம்? கொரோனா காலம் அப்படி அல்ல, அதை விட ஒரு கொடிய காலம் வரும். ஆண்டவரை மறுதலிக்கிற கூட்டம் ஒன்று எழும்பும். தேவனுக்காய் வாழ்கிற ஒரு கூட்டம் குறைந்து போகும். தேவனுடைய அன்பை விட்டு பிரிந்து தேவனுடைய அன்பு தனிந்து போகிற ஒரு சூழ்நிலை வரும். அப்ப மக்கள் 3வது அதிகாரம் 1, 2 பாருங்க. கர்த்தர் மேல் அவங்களுக்கு அது சோதனை நிற்கிறதாவது இதாவது ஒரே மனுஷ பிரியர். செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா? செல்ஃபி நல்லா இருக்கிற வாயை கோணிக்கிட்டு எடுத்தால் தான் அழகாக இருக்கு. இப்படி எடுக்கலாம், அதை இப்படி வச்சா தான் வருது. ஏன்னா அது தற்பிரியர். அதை நம்ம தூக்கி போட்டு ஒரு 4 பேர் நமக்கு லைக்கு போட்டால் தான் நமக்கு ஆளுங்க. நான் நம்பிக்கையற்றவர்கள் நினைக்கிறேன். தான் அழகாக இருக்கிறேன்னா அவங்களுக்கே என்ன இல்லை சொல்லுங்க, நம்பிக்கை இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பிரைட் ஆக்கி அப்புறம் அது ஒன்று செய்கிறாங்களே, என்ன செய்கிறாங்க? ஃபில்டர். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃபில்டர் எனக்கு இப்போ தெரியுது இன்ஸ்டாகிராமில். அப்போ எனக்கு தெரிஞ்சது ஒரு ஃபில்டர் காப்பி, அதான் தெரியும். நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆனால் இப்போ எதையாவது ஒன்றை போட்டு காமிச்சு அழகாக இருக்கு, யூ ஆர் ஸோ க்யூட் அப்படின்னா தான் நமக்கு அப்படியே பரலோகத்திலிருந்து ஜில்லுன்னு ஏதோ இறங்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கடைசி காலத்துக்கு அறிகுறி. தற்பிரியராக இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது தப்புன்னு சொல்ல, நல்லா எடுங்க, சீக்கிரம் வயசாகிடும். கருப்பாக இருக்கும்போதே முடி கருப்பாக இருக்கும்போதே எடுத்துடணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏங்க ஆமேன்னு சொல்லுங்க. பல்லு வரிசையாக நீங்கள் காட்டுறதுக்கு இருக்கும்போதே எடுத்துடணும், அப்புறம் பொக்க பொல்லா போயிடும். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே விழுவோம். தற்பிரியராக இருப்பார்கள். அப்புறம் எப்படி இருப்பாங்க? இந்த தற்பிரியராக இருக்கிறவங்க எதில் நிற்க மாட்டாங்க. ஏன் ஆண்டவர் இந்த லிஸ்ட்டை ஒன்றா இணைக்கிறாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, தற்பிரியராக இருக்கிறவங்க சோதனை நிலையில் என்ன பண்ண மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. அதனால தான் ஒரே லிஸ்ட்டாக வருது. அடுத்து பணப்பிரியர் சொல்லுங்க, பரீட்சையில் நிற்க மாட்டாங்க. வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், தூஷிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றி அறியாதவர்கள். அதை விட இன்னொன்று இருக்கு பாருங்க, பரிசுத்தம் இல்லாதவர்கள் இதில் நிற்க முடியாது. அப்புறம் சுவாப அன்பு இல்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், அப்புறம் இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் இதில் நிற்க முடியாது. கொடுமை உள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள் இதில் நிற்க முடியாது. இதெல்லாம் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்றேன். இருமாப்பு உள்ளவர்கள், அப்புறம் நல்லா கவனிங்க, தேவ சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, தேவ பிரியரா இல்லைன்னா, சுகபோக பிரியரா இருந்து தேவ பிரியரா இல்லைன்னா இது என்ன சோதனை காலம்? இதுக்கு என்ன நிற்கணும்? இது என்ன விசுவாசம்? என்ன இப்படி ஆண்டவர் நடத்துறாரு? தேவ பிரியரா இருந்தால் மட்டும்தான் வசனத்தை பிடித்து கொண்டு நிற்கிறவர்கள் தான் நிற்க முடியும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தேவனை விட்டு அங்கு இங்கும் அசைகிறவர்கள் நிச்சயம் தோற்று போவார்கள். ஏனென்றால் தேவ பிரியரா இருந்தாதான் தேவ உதவி கிடைக்கும். தேவனை சார்ந்திருந்தாதான் நமக்கு உதவி செய்வார். தேவனை சார்ந்திருந்தாதான் கர்த்தர் எப்போதும் வழி நதிவோரம் நடப்பட்ட
கனிதரும் எப்பொழுதும் பசுமையான மரமாய் நம்மை கர்த்தர் வைத்திருப்பார். கைகளை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. இதுல கண்டுபிடிச்சிடலாம் இவங்க நன்மைக்காக வந்தவங்களா, நன்மை பிரியரா, இல்லாவிட்டால் என்ன பிரியரா, தேவ பிரியரான்னு கண்டுபிடிச்சிடலாம். தேவ பிரியரா இல்லாவிட்டால் சுகபோக பிரியரான்னு கண்டுபிடிச்சிடலாம். சுகபோக பிரியரால பரீட்சையில் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. பரிசுத்தம் இல்லாதவர்களால பரீட்சையில் நிற்க முடியாது. தேவ பிரியமற்றவர்களால பரீட்சையில் நிற்க முடியாது. இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவர் ஏன் இந்த தீமோத்தேயுல இந்த ஒரு வார்த்தையை சொல்றார், கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் நீங்க கடந்த வாரத்திலிருந்து ஒன்று பார்க்குறோம், யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட பரீட்சை அனுமதிக்கப்படுகிறது என்றால், பின்பு ஒரு வசனம் சொல்கிறது, கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் யாருக்கெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரோ, ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரோ அவர்களுக்கு தான் இது அனுமதிக்கப்படுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயணம் பண்ணினால், தொடர்ந்து போவோமானால், ஒரு மோசேயை போல, ஒரு ஆபிரகாமை போல நம்முடைய தேசத்தில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வாழ்க்கையில் மீட்பையும் கனத்தையும் பெருக்கிக் கொள்ள முடியும். ஆமென். இந்த நல்ல காலையில் நம்முடைய விசுவாசம் கூர்மையாக்கப்படட்டும். மழுங்கி போன விசுவாசம், துவண்டு போன விசுவாசம், செத்த நிலையில் போல் இருக்கிற நம்முடைய விசுவாசங்கள் மறுபடியும் மிளிர்ந்து எழும்பட்டும். ஏனென்றால் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதாகமத்தை திருப்புங்க. மோசேயை குறித்து நம்ம பார்ப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துக்கு நீங்க வரணும். எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம். அந்த நிருபம் முழுவதும் விசுவாசத்தினாலே தேவ பிள்ளைகள் எதை எதை சாதித்தார்கள் என்றெல்லாம் மிக தெளிவாக அங்கே போடப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா முழுவதும் அங்கே வேதாகமத்தில் இருக்கிற எல்லா பாத்திரங்களை பற்றியும், அவர்கள் எப்படி விசுவாசத்திலே கடந்து வந்தார்கள் என்பதை பற்றியும் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் முக்கியமாக இன்றைக்கு ஆபிரகாமை பற்றி கடந்த வாரத்தில் பார்த்தது போல இன்றைக்கு மோசேயை குறித்து பார்க்கணும். அப்போ மோசையோடு முகமுகமாய் பேசினீரே அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கடந்து வந்த பாதையை ஜனங்கள் விரும்புவதில்லை. ஆபிரகாமை இப்படி ஆசீர்வதித்தீரே அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சோதனை காலங்கள் அப்படி அனுமதிக்கப்படுவது இருக்கிற போது பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் மாற்றப்படுகிறார்கள். ஏன் ஆபிரகாமின் வாழ்க்கை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது? ஏன் மோசையின் வாழ்க்கை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது? இவைகள் எல்லாம் நமக்கு திஷ்டாந்தங்களாய், அடையாளங்களாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், ஆபிரகாமை நடத்தினவர் என்னையும் நடத்துவார் என்ற விசுவாசம் நமக்குள் பெருக, மோசையை நடத்தினவர் என்னையும் நடத்துவார் என்ற தைரியம் பெருக, தேவன் இப்படிப்பட்ட வசனங்களை நமக்கு தெளிவாய் எழுதி கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அதனாலதான் அந்த 13வது 12வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா மிக தெளிவாய் நமக்கு ஒன்று தெரியும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. 11வது அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தினால் எப்படியெல்லாம் ஜெயித்தார்கள், மேற்கொண்டார்கள், பரீட்சையில் எப்படி நின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல 12வது அதிகாரத்தில் இவ்வளவு பாத்திரங்களையும் இவ்வளவு தேவ மனிதர்களையும் பற்றி பவுல் எழுதிவிட்டு 12வது அதிகாரத்தில் சொல்றாரு, இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பாரமும் பாவமும் நம்மை விட்டு, இந்த விசுவாச பாத்திரங்களை பார்க்கும் போது நம்மை விட்டு நீங்கணும். விசுவாச பாதையிலிருந்து சற்று விலங்கி இருந்தால், நாம் சற்று பின்தங்கி இருந்தால், மறுபடியும் அந்த விசுவாச பாதையில் வந்து ஆபிரகாமை நடத்தினது போல, மோசையை நடத்தினது போல என்னையும் நடத்துவார் என்ற நம்பிக்கையில் நீங்கள் நிற்பீர்கள் என்றால், அது நிச்சயமாகவே மேன்மையும் புகழ்ச்சியும் மகிமையும் கனத்தையும் நமக்கு உண்டாக்கும். அதனால பவுல் எழுதுறாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேருக்கு பாரம் இருக்கு? இந்த பாரம் இருக்கலாம், அது ஜபத்தில் சொல்லிடணும், அதை அழுத்திடக்கூடாது. சிலருக்கு பாரம் அழுத்தி சரீரமே பலவீனமாயிடுது, இருதயம் பலவீனமாகி, ஆவி பலவீனமாகி, அப்புறம் சரீரமே பலவிதமான நோய்களை இழுத்து கொள்ளுது.
இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, வசனத்தை அவர்கள் படித்தாலும் உணராமல் இப்படிப்பட்ட நிலையிலே நான் அதிகமாய் ஆண்டுடைய சமூகத்தில் நிற்க வேண்டும், அதிகமாய் தேவனுடைய சமூகத்தை தேடணும். இங்கே பாருங்க, 1000 பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் கர்த்தரை தாண்டி, கர்த்தருடைய திட்டத்தை தாண்டி, கர்த்தர் வைத்திருக்கிற நிலையை தாண்டி எல்லாம் நம்மளை மேற்கொண்டு அப்படியெல்லாம் நம்மளை அழித்து விட முடியாது. ஏனென்றால் நம்மை காக்கிற கேடகம் நம்மோடு கூடவே இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு மகிமையான பட்டயமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏற்ற வேளைகளில் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நமக்கு ஜெயத்தை தரவும் மாற்றங்களை தரவும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்ப பவுல் சொல்றாரு, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிடு. ஏனென்றால் ஒரு சில ஒன்று பாரம் வரும், சோதனையில் நிற்க முடியாதவங்களுக்கு என்ன வரும்? ஒன்று, நல்லா பேசுங்க என்கிட்ட, ஒன்று பாரம் வரும். பாரத்தை கண்டுக்காம இருந்தா என்ன வரும்? பாவம் வரும். இந்த ரெண்டுல தான் மாத்தி மாத்தி தள்ள பார்ப்பான் பிசாசு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாரம் வரும். அதையே பாரமா சிலர் நினைக்கிறீங்க. திரும்பி என் கழுத்தை திருப்பி நான் அப்படி சொல்லணுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாரம் வரும். இல்லாவிட்டால் என்ன வரும்? பாவம் வரும். இந்த ரெண்டை வச்சு தான் பிசாசு நம்மை தாக்குறான். ஆனால் பரீட்சைக்கு நின்ற இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுது? 2வது வசனத்தை பாருங்க. அவர் தமக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அப்படி இருக்கா? எத்தனை பேர் இதை பார்க்குறீங்க? அவருக்கு வந்த சோதனையின் பரீட்சையில், விசுவாச பரீட்சையில், அவர் தமக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சந்தோஷமாய் அதை எண்ணினார். யாக்கோபு சொல்றாரு, மிகுந்த சந்தோஷம் என்று எண்ணி. பவுல் என்ன சொல்றாரு? நான் சொல்லி காமிச்சேன் உங்களுக்கு. பவுல் என்ன சொல்றாரு? 2 தீமோத்தேயுல அத மகிழ்ச்சியா எண்ணி, 2 தீமோத்தேயுல, ரோமர், மகிழ்ச்சியா எண்ணி நாம் அதை சந்தோஷத்தோடு தேவனுடைய துணையை பிடித்து கொண்டு ஓட பழக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்ப ஆண்டவரை பார்த்தீங்களா? ஆண்டவரே என்னதான் பண்ணாராம் சொல்லுங்க? சந்தோஷத்தின் பொருட்டு, தனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு, தனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற மகிமையின் பொருட்டு, வெற்றியின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு ஆசீர்வாத உபதேசம் வருது, கள்ள உபதேசம். இதெல்லாம் அவன் கண்ணு தெரியல. இயேசு எல்லாவற்றையும் சகித்தார், அதனால உங்களுக்கு என்ன இல்லப்ப? உபத்திரவமே இல்லை. இப்ப இந்த வசனத்தை காமிச்சா கூட அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவர் சகித்தார், நீ சகிக்க தேவை. இல்ல இல்ல, அவர் சகித்தது போல நீயும் சகிப்பா. உனக்கும் சந்தோஷம், உனக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு, உனக்கு முன்பாக வைத்திருக்கிற மேன்மையின் பொருட்டு, உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் பொருட்டு நீங்க சகிக்க. ஒரு ஊழியர் இந்த செழிப்பின் உபதேசத்தை பற்றி பேசும்போது நான் ரொம்ப கவனமாக கவனித்தேன். அநேக பேருக்கு கண்ணு தெரியல. வசனத்தை நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறார். என்ன வசனத்தை வாசிக்கிறாரு? படிக்கிறாரு, உலகத்தில் உபத்திரவம். நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதுல ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. என்ன வார்த்தை? மறுபடியும் சொல்றேன். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். வெரி குட். அவர் பிரசங்கம் பண்றாரு, கரெக்டா அந்த வார்த்தையை வெளியே எடுத்துட்டாரு. எடுத்துட்டு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றாரு. உங்களுக்கல்ல உபத்திரவம், யாருக்கா? உலகத்துக்கு. நீங்கள் வேறு பிரிந்தவர்கள். ஆனா வசனம் சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமம். இதான் கள்ள உபதேசம். அப்ப இவர்கள்லாம் யாருன்னா பரீட்சைக்கு நில்லாதவர்கள். இந்த நல்ல காலை வேளையில கணம் இருக்க ஆண்டவர்ட்ட நிச்சயம் கணம் இருக்கு.
நிச்சயம் மேன்மை இருக்கு, நிச்சயம் உயர்வு இருக்கு. தள்ளாடி தள்ளாடி நடந்து காலங்கள் போனால் எப்படி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? சிலர் இந்த விசுவாச பரீட்சையில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் எப்படி தெரியுமா நின்றார்கள்? எங்களை எங்கள் ஆண்டவர் விடுவிக்க வல்லவர், விடுவிக்காமலேயே போனாலும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி நின்னாங்க பார்த்தீங்களா? விடுவிக்காமலேயே ஆண்டவர் அவங்க வார்த்தையை பார்த்தே சொல்லிட்டாரு, இவங்க விசுவாச பரீட்சையில் தேர்ச்சி பெற்றவர்கள். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. மூன்றாவது, 3 நபர்களாய் அக்கினியிலே குதித்த அவர்களை 4வது நபரா ஆண்டவர் கூட இருந்து விடுதலை செய்தார். அல்லேலூயா. பாட்டு இன்னும் அதிகமாகணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. துதிகள் இன்னும் அதிகமாகணும். ஆமேன். ஆண்டவரை ஆராதித்தல் இன்னும் அதிகமாகணும். வேத வாசித்தல் இன்னும் அதிகமாகணும். கர்த்தரை தேடுதல் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாகணும். ஏனென்றால் இந்த பாதையில நீங்கள் கடந்து வரும்போது என்ன ஆண்டவர் விட்டுட்டாருன்னு நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவர் அமைதியா இருக்கிறது போல தான் இருக்கும். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் அவரை போல நீங்கள் ஜெயித்து கடந்து வர வேண்டும்னு வெயிட் பண்றார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப என்ன செய்வார்? ஏற்ற துணையை, ஏற்ற உதவியை கொடுப்பாரு, ஏற்ற பலனை கொடுப்பாரு, ஏற்ற வார்த்தையை அனுப்புவாரு, தம்முடைய ஆவியானவரின் புதுப்பித்தலை உங்களுக்குள்ள கொடுப்பாரு, கிருபையை கொடுப்பாரு. நீங்கள் பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நாட்கள் மிக விரைவில் வருவதாக. கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. உள்ள இருக்கிற பாரமும் பாவமும் இடிந்து விழத்தக்கதாய் நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு தடவை சொல்லுங்க. அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம், எபிரேயர் தானே நம்ம திருப்பணும். எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை தான் வச்சிருக்கிறோம். 23வது வசனத்தை பாருங்களேன். 23லிருந்து கிட்டத்தட்ட 29 வசனங்கள் மோசையின் வரலாறு அதில் அடங்கி இருக்கு. அப்ப எல்லா தேவ மனிதர்களும் இப்படிப்பட்ட பாதையில் கடந்து போனார்கள் என்பதை சபையார் நன்கு அறிவீர்களாக. ஆமேன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நன்கு அறியணும். மோசே பிறந்த போது 23 பாருங்க. அவனுடைய தாய் தகப்பனார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். 24வது எல்லாம் விசுவாசத்தினால தான் நடக்குது. 24 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து. இங்க பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த மோசையை குறித்து. நீங்க எது ரொம்ப எனக்கு சவாலா இருக்கு மோசையை குறித்து என்ற வார்த்தையை நீங்க சொல்லணும். அப்புறம் தான் நான் அடுத்த நிலைக்கு கடந்து செல்வேன். மோசையை குறித்து உங்களுக்கு என்ன டச் பண்ணுது? இந்த சோதனையின் டைம்ல விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது மோசையை குறித்த வார்த்தை உங்களை என்ன டச் பண்ணுதுன்னு சொல்லணும். நான் படிக்கிற வசனத்தை நீங்க சொல்லணும். 24, 25 சேர்த்து வாசிக்கிறேன். அதுல உங்களை என்ன டச் பண்ணுதுன்னு சொல்லணும். என்ன டச் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். விசுவாசத்தினாலே 24 வாசிக்கிற மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து. நல்லா உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கிறிஸ்து அந்த வாழ்க்கையில் இல்லை என்கிறதை அறிந்த மோசே அதை வெறுத்து, அப்புறம் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. கையை தட்டி ஆண்டவரை, மோசைக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அருமையா வாழ்ந்திருக்கலாம், எகிப்திலேயே இருந்திருக்கலாம். எகிப்திலேயே யாரோனுடைய குமாரன் என்ற ஒரு தகுதி அவனுக்கு இருந்தது. பார்வோனின் குமாரத்தினுடைய மகன் என்ற தகுதி அவனுக்கு இருந்தது. ஆனா வசனம் சொல்கிறது, இந்த உலகத்தின் காரியத்தை வெறுத்து அடுத்து சவால்கள் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனா மோசே அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும், இதாங்க சவால். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தேவனோடு, அதை விட என்ன சவால்? தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு.
எத்தனை பேர் அப்படி நீங்க துன்பம் ஒன்று பக்கத்தில் இருக்கு, இந்த பக்கம் சந்தோஷம் இருக்கு, எல்லாரும் என்ன பாருங்க, எதை தெரிந்து கொள்வோம் சொல்லுங்க? எதை தெரிந்து கொள்வான்? கட்டாயம் சந்தோஷத்தை தெரிந்து கொள்வோம். ஆனால் அதிலே கிறிஸ்து இல்லை என்பதை அறிந்த மோசே, அதிலே தேவனுடைய மகிமை இல்லை என்பதை அறிந்த மோசே, அதிலே தேவனுடைய திட்டம் இல்லை என்பதை அறிந்த மோசே, இதன் மூலம் எனக்கு தேவன் கொடுக்கும் கனமும் புகழ்ச்சியும் மகிமையும் வராது என்பதை அறிந்த மோசே தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். சவாலா இருக்கா இல்லையா? ஏங்க, எத்தனை பேருக்கு சவாலா இருக்கு? நமக்கு துன்பம் வந்தாலே அதுக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கோம், துன்பம் நீங்க. ஆனா மோசே துன்பத்தை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் இந்த பாதை என்னை இரட்சிப்புக்கு கொண்டு போகும் பாதை, இந்த பாதை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற கனத்தையும் புகழ்ச்சியும் மகிமையும் எனக்கு கொண்டு வரும் பாதை என்பதை அறிந்த மோசே பார்வோனின் குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்தது மாத்திரமல்லாமல் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு அப்ப என்ன செய்யறார்னா, விசுவாச பரீட்சைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். எடுத்த உடனே செங்கடல் பிளந்தரல்ல. ஆமா, பாட்டே எழுதினாலும் இப்படிதான் நம்ம எல்லாரும் பாட்டு எழுதுறோம். செங்கடலை பிளந்தீர், வழிகளை தந்தீர், அதுக்கு முன்னாடி பாவத்தை வெறுத்தார், அப்படி யாரும் பாட்டு எழுதுறது இல்லை. அதுக்கு முன்னாடி துன்பங்களை அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டார் அப்படின்னு எழுதுனா யார் பாட்டு பாடுவா? யார் பாட்டு பாடுவா? பாட்டுனா எப்படி இருக்கணும்? சந்தோஷமா கொண்டாட்டமா இருக்கணும். ஆனா மோசே துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் இந்த பாதையில் தேவன் இருக்கிறார், இந்த பாதையில் அவருடைய திட்டம் இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. இந்த பாதையில் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது. அனித்தியமான பாவ சந்தோஷம் தான், ஆனா அது அனித்தியமானது. அல்லேலூயா. அந்த பார்வோனின் குமார்த்தியின் மகன் எனப்படுவது ஒரு பெரிய மேன்மைதான் உலகத்தை பொறுத்தவரையும். ஆனால் அது என்னை தேவன் வைத்திருக்கிற கனத்தையும் மகிமையும் ஆசீர்வாதத்தையும், என்னை அவர் படைத்ததற்கான நோக்கத்தையும் நிறைவேற்றாது என்பதை அறிந்த மோசே தேவனுடைய மக்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். அப்புறம் 26 பாருங்க, இதெல்லாம் சவால். இப்படிப்பட்டவனை தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல ஆண்டவர் மோசையோடு என்ன பண்ணினார்? பேசினார். 26 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் இதை மறுபடியும் சொல்றேன்னா, இது நமக்குள்ள பதியணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. வெறுத்து, சத்தமா சொல்லுங்க. வெறுத்து, தெரிந்து கொண்டு, எண்ணினான், அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதுதான் யாக்கோபு சொல்றார், அதுதான் மோசையின் வரலாறும் சொல்லுது, அதுதான் பவுலும் சொல்றாரு, அதைதான் எபிரேயர்ல தனக்கு முன்பாக இருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு எல்லா அவமானங்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டார் என்று வாசிக்க. அல்லேலூயா. இந்த காலத்துல தான் சந்தோஷமா இருக்கணும். இப்படிப்பட்ட நேரங்களில் தான் அவர்கள் அதிக பாக்கியம் என்று எண்ணி தொடர்ந்து பயணித்து ஓடினார்கள் என்று வாசிக்கிறோம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆண்டவர் அழைத்த போது மோசையினுடைய வாழ்க்கையும் உள்ளமும் அவனுடைய வாழ்க்கை முறைமைகளும் எப்படி இருந்தது? யாத்ராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அவன் உற்று பார்த்தான், அப்பொழுது முச்செடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்ப ஆண்டவர் அவனை கூப்பிட்டு, மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் அப்பொழுது மோசே போய் பார்க்கிறான், வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? இந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன். ஆண்டவர் ஆதியில் அழைக்கும் போது எந்த காட்சியோட தான் அழைக்கிறாரு? என்ன காட்சி? என்ன காட்சிங்க? இப்ப வாசிச்சோம். என்ன காட்சி?
அற்புத காட்சி. அற்புதத்தை பார்த்து தான் அநேகர் எங்க வரோம்? ஆண்டவட்ட வரோம். ஆனால் காலங்கள் அற்புதமாகவே ஓடாது. அற்புதங்களை பார்த்துக்கிட்டு மாத்திரம் காட்சி ஓடாது. சில இடங்களில் விசுவாச பாதைகளில் நீங்கள் ஆயுதங்களை சுமக்கிற காட்சியும் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாச பாதையில் நீங்கள் போராட வேண்டிய நேரங்கள் உண்டு. கடைசி காலங்களில் பரீட்சைக்கு நில்லாத ஒரு கூட்டமாய் நாம் மாறிவிடாதபடி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் துதி அதிகமாய் பெருகட்டும், ஜெபம் அதிகமாய் பெருகட்டும், அழைத்தவர் கைவிட மாட்டார் என்ற விசுவாசம் அதிகமாய் பெருகட்டும். அற்புத காட்சியை பார்த்து உள்ளே போகிறான். அவன் கிட்ட வருகிறதை கண்டு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, மோசே மோசேன்னு கூப்பிடுறார். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நமக்கு ரூமில் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு அற்புத காட்சியை காண்பித்து அப்படி நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா இப்படி தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. அப்படி தான் உள்ளே கூப்பிடுவார். சில பேர் நம்ம உள்ளே வந்து தாங்க தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறீங்களா? அப்படி தான் கூப்பிடுவார். உள்ளே கூப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான அற்புதங்கள் எல்லாம் செஞ்சு உங்கள் கைகளை போருக்கும் உங்கள் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்க வைப்பார். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க விசுவாசம் வந்துட்டாலே நான் பெரிய ஆளுன்னு. இல்லை இல்லை, விசுவாசத்தில் மோசே எப்படி ஆனானா? இந்த எபிரேயரை திருப்புங்க. எபிரேயர் 12வது அதிகாரத்துக்கு வந்துட்டு திருப்பி 3வது அதிகாரத்துக்கு வருவோம். விசுவாசம் வந்துட்டாலே அவ்வளோதான், எல்லாத்துக்கும் விசுவாசிங்க போங்க வாங்க, அப்படி அல்ல. நமக்காவது விசுவாசம் வரணும்னு சொல்கிறோம். ஆனால் விசுவாசத்தில் மோசே எப்படிப்பட்ட ஆளாயிருந்தான்? எப்படிப்பட்ட ஆளாயிருந்தான்? எபிரேயரின் புஸ்தகத்தை திருப்புங்க. எபிரேயரின் புஸ்தகம் திருப்பிட்டீங்களா? 11வது அதிகாரத்திற்கு வாங்க. 11வது அதிகாரம் என்ன சொல்லுது? 24வது வசனத்தை பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான், நல்ல சத்தமா வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது. இதனுடைய ரகசியம் என்ன புரியுது? என்னை எதுவும் அசைக்காது. எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருசு. அதுவும் மோசே இந்த விசுவாசத்தில் என்ன ஆயிட்டானா? இங்க பாருங்க, விசுவாசத்தில் என்ன ஆயிட்டான்? பெரியவன் ஆயிட்டான். அப்படின்னா என்ன நினைக்க கூடும்? என்ன நினைக்க கூடும்? நான் பெரியவன் ஆயிட்டேன், என்னை எதுவும் அசைக்க முடியாது. என்னைக்கு நான் விசுவாசத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களோ அன்றைக்கே நமக்கான விசுவாசம், அந்த பெரியவனாக்கப்பட்ட விசுவாசமானது பரீட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாசத்தில் நான் வளர்ந்துட்டேன். நான் எத்தனை வருஷம் விசுவாசி? 20 வருஷம் விசுவாசி. நீங்க எத்தனை வருஷம் போதகர்? எனக்கு வசனத்தில் தெரியாதது ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் நான் விசுவாசத்தில் தான் பெற்றுக்கொண்டேன். அப்படியானால் நீங்கள் விசுவாசத்தில் பெரியவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசத்தில் பெரியவர்களாக இருக்கிறது உண்மையானால் அந்த விசுவாசமானது என்ன செய்யப்படணும்? பரீட்சிக்கப்படணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசமானது பெரியவனான போது அப்பதான் வசனம் சொல்லுது. இப்ப இந்த 3வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்ப மோசே செங்கடலை பிளந்த போது விசுவாசத்தில் பெரியவன் ஆகல. கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தருக்காக நிக்கணும், எந்த சூழ்நிலையிலும் என்னை இம்மட்டும் காத்து நடத்தினவர் அவர்தான் என்று சொன்ன போது மோசே விசுவாசத்தில் என்ன ஆயிட்டான்? பெரியவன் ஆயிட்டான். பெரியவனானது உண்மையானால் அந்த விசுவாசமானது சோதிக்கப்பட வேண்டும். சோதிக்கப்பட்டால்தான் நமக்கு கனத்தையும் புகழ்ச்சியும் மகிமையும் கொண்டு வரும். சும்மா விசுவாசத்தில் நான் என்ன நோக்கம்னு அழைச்சு கொண்டு வர. 4வது அதிகாரத்தில் மோசைக்குள்ள ஒரு டவுட் வருது. என்ன டவுட்டு? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் இந்த ஜனங்கள், நான் ஒரு பெரிய தலைவன், நீர் என்னோடு பேசியிருக்கிறீர், எனக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர், அவங்களுக்கு அறியணுமே, அவங்க நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். ஆண்டவர் சொல்றாரு, தரையிலே போடு. எப்படி விசுவாசத்தை ஆண்டவர் நல்ல உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வராரு பாருங்க. தரையில போடு. என்ன ஆயிற்று? சர்ப்பம் ஆயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார்.
அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாய் மாறிற்று. இப்படி எத்தனை அற்புதங்கள் நமக்கு நடந்திருக்கு. ஆண்டவர் நம்மை அற்புத காட்சி காண்பித்து அழைத்திருக்கிறார், அற்புதங்களை காண்பித்து அழைத்திருக்கிறார், அழைப்பை காண்பித்து அழைத்திருக்கிறார், நம் மேல் உள்ள தரிசனங்களை காண்பித்து அழைத்திருக்கிறார், சொந்தங்களில் இருந்து நம்மை பிரித்து அழைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. இப்ப 3வது அதிகாரத்தை காட்டிலும் 4வது அதிகாரம் இன்னும் விசுவாசத்தை மோசைக்குள்ள பெருக்குது. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு? என் கையில் இருக்கிற கோல் பெருசுன்னு காட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு அல்ல. இந்த பீரிட்டு வருகிற விசுவாசமானது ஒரு நாளில் பரீட்சிக்கப்படுகிற போது தேவனுடைய வசனத்தை சார்ந்து அவருடைய பலனை சார்ந்து நிற்பதற்காய். அப்ப நம்முடைய விசுவாச பாதையில் அவன் பெரியவனான போது, பெரியவன் ஆயிட்டேன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. கடைசி வரைக்கும் நமக்கு விசுவாச போராட்டங்களிலே கர்த்தர் கனத்தை கொடுப்பதும் மேன்மையை கொடுப்பதும் புகழ்ச்சியை கொடுப்பதும் மறுபடியும் அடுத்த சோதனையின் காலங்களில் நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் வசனம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்களுக்கென்று கர்த்தர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். இன்ன சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப மோசைக்கு நல்ல இது வந்துருது. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது கோலாய் மாறிற்று. 5வது வசனத்தில் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு, நான் தான் உன்னோடு பேசினேன் என்பதற்கு இதுதான் அடையாளம். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியில் எடுக்கும்போது, அதாவது பாக்கெட்டில் போட்டு எடுக்கிறார். எடுத்தா கை உறைந்த மலையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியில் இருந்ததை வெளியெடுத்த போது அது திரும்ப மற்ற சதையை போல மாறிற்று. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமல் உனக்கு செவி கொடாமல் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு இன்னும் பலனாயிட்டு மோசைக்கு. மோசையை நினைச்சிட்டான் இனி சாதனை தான். எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனி சாதனை தான், என்னவே இல்லை. நீங்க கவிஞரான்னு பார்ப்போம், இனி சாதனை தான், என்னவே இல்லை, சோதனையே இல்லை. எங்க இதை கூட சொல்ல தெரியல, எதுக மோன மாதிரி சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, இனி சாதனை தான், எது இல்லை. அப்படி நினைச்சுக்கிட்டு கையை உள்ள விட்டு பார்க்கறான், அப்படி பண்றான், அற்புத காட்சா. அப்படி அவ்வளவு தில்லு வந்துருச்சு மோசைக்கு. வருமா வராதா சொல்லுங்க? வரும். இப்ப ரொம்ப சந்தோஷத்தோடு புறப்பட்டு போறான். புறப்பட்டு போகிற போது கொஞ்சோண்டு ஒரே ஒரு டவுட்டு, ஆண்டவரே எனக்கு வார்த்தை மட்டும் தெளிவா வராது, நீ கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் பக்காவா பண்ணிடுறேன், ஆனா எனக்கு வார்த்தை தெளிவா வராது ஆண்டவரேன்னு சொல்றான். பரவாயில்ல, நான் உன்னுடைய சகோதரனை அனுப்புறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் தெளிவாக்குறாரு. இந்த பாரு, மனுஷனின் வாயை உண்டாக்கினது யார்? எவ்வளவு விசுவாசத்தை அவனுக்குள்ள ஆண்டவர் உருவாக்குறார் பாருங்க. வாயை உண்டாக்கினது யார்? நீங்க தான் ஆண்டவரே. அப்ப உன்னை பேச வைக்க மாட்டேனா? சரிங்க ஆண்டவரே. மனுஷனுக்கு பார்வை உண்டாக்கினது யார்? நான் தானே. உன்னை பார்க்க வைக்க மாட்டேனா? இப்படி எல்லாம் கேட்டவொடனே அறகுறையா இருந்த மோசே ஃபுல்லா இறங்கிட்டாரு. எங்க? ஆண்டவருக்குள்ள இறங்கிட்டார். ஆனா ஆண்டவருக்குள்ள இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். ஏன்னா என்ன தைரியம் மோசைக்கு? ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி இருக்கிறார். அதனால பார்வோன் கேட்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு. இந்த பாருங்க எல்லாரும் டக்கு டக்குன்னு அனுப்பிடணும், புரியுதா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அங்கே அனுப்ப சொல்லியிருக்கிறாரு, உடனே அனுப்பிடணும். நான் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படிங்கிற நினப்புல மோசே பேசுறார். அங்க பாருங்க ஒரு சோதனை வருது மோசேக்கு. அதற்கு பார்வோன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதும் இல்லை என்றான். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி நடக்கும் 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 நடக்கும்னு பார்த்து நீங்க நடப்பதற்கு எதிர்மறையாய் நடந்தால் என்ன செய்யணும்? கோலை கீழே போட்டுட்டு வந்த வழியை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிடணும்? பின்னங்காலு புறமுதுகுல பட ஓடி போயிடணும். அப்படியா?
எப்படி சோதிக்கப்படுறான் பாருங்க. அங்க ஆண்டவர் சொன்னதே வேற. இப்ப மோசே நினைச்சிருப்பான், ஜனங்கள் என்னை நம்பாவிட்டால்னு 2 அடையாளம் கேட்டோமே, இந்த பார்வோன் இப்படி என்கிட்ட கேட்டா என்ன செய்யலாம் ஆண்டவரேன்னு கொஞ்சம் கேட்டிருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சிருப்பான். ஆனா வசனம் சொல்லுது, அவர் யாரு? அலட்சியமா கேட்கிறான். அவர் யாரு? உனக்கு அவர் தேவனா இருக்கட்டும், அவர் யாரு எனக்கு? அவருக்கு கீழ்ப்படியா அவர் யாரு எனக்கு? எப்படி இருந்திருக்கும் மோசேக்கு? என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்பொழுது அவர்கள் எகிப்திய தேவனைகளை சந்தித்தார். அதெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாயிருக்கிறார்கள், அவங்கள நீங்க சுமை தூக்காம ஓய்ந்திருக்கும்படி இந்த காரியத்தெல்லாம் நீங்க செய்றீங்க அப்படின்னு மோசேய ஒரு கடிந்து கொள்ற விதமா சொல்லி பேசிட்டான். இப்ப அதை விட சோதனையை பாருங்க மோசேக்கு. இப்படி பேசி கீசிட்டுலாம் வரும்போது பார்வோன் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிடுறான். இவனுங்க சும்மா இருக்கிறதுனால தான் என்ன பண்றான், எல்லாம் இப்படி யோசிக்கிறான். இவனுக்கு என்ன கொடுக்காத, அதை கொளுத்துறதுக்கு, அதாவது இந்த செங்கல் சூளையில் செங்கலை செய்யறதுக்கு வைக்கோல் அதுக்கு எதுவுமே கொடுக்காத, அவனா போய் பொறுக்கிக்கிட்டோம். இவனை சும்மா விட்டா யோசிப்பான். அதனால இவனை என்ன செய்ய, ஒரு மாதிரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நின்னோன்னு ஜனங்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. இப்போ ஜனங்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க மோசேயை ஆரோனை பார்த்து, இந்த பாரு நாங்கள் சும்மாவாது இருந்திருப்போம், நீ சும்மா கத்தர் தரிசனம் கொடுத்தாரு கத்தர் காட்டினாருன்னு சொல்லி இங்கே வந்து இப்போ யாரை தூண்டி விட்டுட்ட, பார்வோன்னு தூண்டி விட்டுட்ட. இப்போ பாரு அவன் எங்களுக்கு வேலையை கொடுக்குறான், ஏயா உனக்கு இல்லாத வேலை அப்படின்ட்டான். இப்போ மோசேக்கு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? மோசே சரியான விசுவாச பரீட்சையில் நிற்கிறான். என்ன சொன்னான் தெரியுமா மோசே? வேதாகமத்தை திருப்புங்களேன் நேரா, யாத்ராமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன, ஏன் என்னை அனுப்பினீ? இப்ப நமக்கு கேள்வி வேற மாதிரி இருக்கு. ஏன் நான் பிறந்தேன்? இந்த விசுவாச பரீட்சையில அப்படியே நிக்கிறான். 23வது வசனம் பாருங்க. நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே. இதான் விசுவாச பரீட்சை. ஆண்டவர் பாருங்க, இந்த விசுவாச பரீட்சையில ஆண்டவரே பார்வோனின் இருதயத்தை என்ன செஞ்சாராம், இந்த பக்கம் போ அப்படிங்கிறார். யார? மோசேய. இந்த பக்கம் ஹார்ட்டை ஹார்டன் பண்ணிடுறார். இதனால என்ன லாபம் கர்த்தருக்கு? இதனால என்ன லாபம்? மோசே உத்தமன் என்று அவருக்கானவன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு வச்சிருக்கிற கனத்தையும் மகிழ்ச்சியும் மேன்மையும் கொடுத்து அவனை அழகு பார்த்து உட்கார வைப்பது தான் ஆண்டவருக்கு லாபம். கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. விசுவாச பரீட்சை இது ஒரு பகுதி. மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் 10 இப்படியே பேசி இப்படி இப்பப்போங்கிறாரு. மோசே ஒருவேளை நினைச்சிருப்பான், இதெல்லாம் நமக்கு தேவையா? 10 ஆடம் மேய்ச்சிக்கிட்டு பேசாம இருந்திருக்கலாமே, இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போ இன்னொன்னு மறுபடியும் போய் 10 வாதையில 10வது வாதையில அவனுடைய தலைச்சம் சங்காரம் உண்டான உடனே இந்த பார்வோன் சொல்றான், போங்க போய் தொலைங்க அப்படின்னு. இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் சந்தோஷம் வந்துட்டு மோசேக்கு, கவனிங்க, கொஞ்சம் சந்தோஷம் வந்துட்டு, ஆகா கர்த்தர் சொன்னது போலவே ஜனங்களை என்ன பண்ணிட்டாரு, புறப்பட பண்ணிட்டார், நம்முடைய தேவன் அல்லவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். போங்கடான்னு எல்லாம் எதுவும் கத்தியும் இல்லை ஈட்டியும் இல்லை எதுவும் இல்லை, எல்லாம் கணவன் மனைவி புள்ள எல்லாம் ரேஷன் கார்டோடு எங்கே வருது அந்த பக்கம் போகிறதுக்கு போகுது. எல்லாம் அப்படியே டப்பாலாம் தூக்கிக்கிட்டு போகுது. முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா மோசையை குறித்து எல்லாம் பரவாயில்லையே, மோசை இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கிறானே, மோசை இவ்வளவு வல்லமை நிறைந்தவனா இருக்கிறானேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது, திரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அது? மோசைக்கு எப்படி இருந்திருக்கும் இருதயம்? என்ன செய்யறதுனே தெரியல மோசைக்கு. சரி பரவாயில்ல நீங்க கொஞ்சம் வேகமா நடங்க அப்படின்னு போனா முன்னாடி என்ன இருக்கு, செங்கடல் இருக்கு. திகச்சு நிக்கிறான் மோசே. ஆண்டவர் வேற ரூட்டு வழியெல்லாம் நடத்தல,
போன்டர் விசுவாச பரீட்சை. ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்க கூடும்னு நான் கற்பனை பண்றேன். விசுவாசத்தில் என்னவா மாறினன்னு நீ நினைச்ச? விசுவாசத்தில் பெரியவனான போது அங்கதான் சோதனை இருக்கு. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப வசனம் சொல்லுது, செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது ஆண்டவரே என்ன செய்ய? ஜனங்கள் எல்லாரும் தவிச்சு நிற்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே மோசைக்கு விரோதமா பிரச்சனை பண்றாங்க. நாங்க வந்து அங்கே இருந்தா நலமா இருக்குமே, கத்தர் கொண்டு வந்தாரு. கத்தர் இந்த ஜனங்க வாய பார்த்தீங்களா, ஒரே செகண்ட்ல என்ன பண்ணிடுச்சு? மாறிடுச்சு. மோசைக்கு போட்ட மாலையெல்லாம் இப்போ என்னவா மாறிட்டு பத்தா பறந்துட்டு, என்ன செய்யறதுனே தெரியல மோசைக்கு. இப்படியே பெக்க பெக்கன்னு நிற்கிறான். கத்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அதை தான் இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் பிடித்து கொள்ளணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தவித்து கொண்டிருந்த மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? வேதாகமத்தை நீங்கள் திருப்புங்கள். யாத்ராமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். நான் எல்லாத்தையும் படிச்சிருந்தா லேட் ஆகிடும். நான் ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவங்களை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். 14வது அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்புங்கள். பின்பு மிகுந்த சேனையோடு இந்த பார்வோனின் கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. 13வது வசனத்தில் என்னென்னமோ சொல்லி பார்க்கலாம். மோசே பயப்படாதிருங்கள். யாத்திராகமம் 14:13 பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படியெல்லாம் சொல்றான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு மார்க்கமான ஒரு பயம். 14வது வசனம், கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படியெல்லாம் சொல்றாரு. 15வது வசனம், அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி, பாருங்க ஜனங்கள்கிட்ட சொல்றது என்ன? நீங்கள் சும்மா இருங்கள், கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு. ஆனா மோசே போய் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு? முறையிடுறாரு. என்ன ஆண்டவரே இது, எவ்வளவுதான் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சமாளிக்கிறது? வெளியே போய் தலையே காட்ட முடியலையே ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொன்னார்? அதுதான் உங்களுக்கும் எனக்கும் விசுவாச பரீட்சையின் நேரங்களில் வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சொன்னாரு? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உன் விசுவாசம் இன்னும் நான் கொடுத்த அதிகாரம், கோல் என்ற அதிகாரம் உனக்கு முன்பாக இன்னும் கிரியை செய்வதாக. கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தைரியத்தோட போ, விசுவாசத்தோட போ. உனக்கு கொடுத்திருக்கும் அதிகாரத்தை என்ன செய்ய? பயன்படுத்து என்று ஆண்டவர் சொல்லி கோலை அவன் நீட்டின போது செங்கடலை இழந்தாக பிரித்து விட்டார். இதெல்லாம் இந்த காட்சியெல்லாம் பேசினா ரொம்ப நேரம் பேசலாம். நான் உங்களுக்கு சும்மா 1-2 காட்டுறேன். முதல் என்ன காட்டினேன்? ஆண்டவர் ஒன்று சொல்ல பார்வோன் ஒன்று செய்யறான். ஆண்டவர் ஒன்று நடக்கும்னு சொல்ல பார்வோனின் அரண்மனையில் எதிர்ப்பா இவன் மனம் சோர்ந்து போக, உடைந்து போக, என்னை ஏன் அனுப்பினீர் என்று சொல்லுகிற காரியம் நடக்குது. சரி, அங்கேருந்து புறப்பட்டு வந்தா 2வது காட்சி, செங்கடலில் வந்து அப்படியே தாண்டிடுவோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா பின்னாடி பார்வோனின் சேனை வருகிறது, முன்பு செங்கடல் வருகிறது. தவித்து நின்ற போது ஆண்டவர் சொல்கிறார், முறையிடுகிறது என்ன? இதுதாங்க விசுவாச பரீட்சை. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர், இஸ்ரவேலே பயப்படா அப்படிலாம் பேசல. கையை என்ன பண்ண? கோலை நீட்டு. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, மோசைக்கு பக்கத்தில் ஆரோன் இருந்தாரா என்னன்னு தெரியல, அட்ரஸே காணும். இருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் எதிர்ப்பாய் மாறினார்கள். ஆனால் மோசையை அழைத்தவர் அவன் பரீட்சையில் ஜெயிக்க உதவி செய்தார். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை பலமாய் பிடித்து கொண்டு நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 3வது பகுதிக்கு நேரா நீங்க வாங்க. 3வது பகுதிக்கு நேரா நீங்க வாங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 15வது வசனம். இங்க அடுத்த ஒரு சோதனை. எல்லாம் வனாந்தரத்தில் வந்தாச்சு. வந்தா இந்த சிலர்லாம் சொல்லுவாங்களே, மும்முனை தாக்குதல் 4 முனை தாக்குதல்ங்கிற மாதிரி. இவனுக்கு சத்துருக்களுக்கு நேராகவும் மோசே போராடணும், இங்க இருக்கிற ஜனங்களுக்கு நேராகவும் மோசே போராடணும். ஒருத்தரும் இவனுக்கு தோள் கொடுத்து நிக்கல. மோசேக்கு சந்தோஷம் வந்தா மாலை போடுவானுங்க, சந்தோஷம் இல்லைன்னா காலையே என்ன பண்ணிடுவாங்க? வாரிடுவாங்க. சொல்லுங்க, மாலை காலை எதுக்கு மோனம் இல்லையா? சரி, வாரிடுவாங்க.
இதான் நிலைமை. அப்ப எதிராளிகளோடும் யுத்தம் பண்ணணும், இந்த பக்கம் ஜனங்களுக்கும் பதில் சொல்லணும். என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப திடீர்னு வனாந்தரத்தில் போகும்போது கறி வேணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆண்டவர் மன்னாவை அனுப்புனாலும் கறி வேணும். அவன் ஊழியத்தின் பாடுகளை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு இடத்துல சொல்றாரு மோசே, அதை தான் நம்ம எல்லாரும் வாசிக்க போறோம். 11வது அதிகாரம் திருப்பிடுங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம். நான் எல்லாத்தையும் பேசினா லேட் ஆகிடும். சும்மா 2-3 காரியங்களை மட்டும் நான் உங்களோட பேசி இதை முடிக்க விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம், யாத்ராகமம், அப்புறம் என்னாகமம் 15வது அதிகாரம், 11வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து, 11வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமந்ததினால் உமது அடியானுக்கு உபத்திரவத்தை வரப்பண்ணினது என்ன? பாருங்க, எதுக்கோ இந்த பழமொழி தெரியுமா? எதுக்கோ ஒரு அடிதானா, மத்தாளத்துக்கு மட்டும் என்ன அடியா? அப்படியா? சொல்லுங்க பாப்போம், தெரிஞ்சவங்க. இன்னைக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள்ட்டு விட்டுருங்க, அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். ஒரு ஆள் சொல்றாங்க ஒரு அடி ஒத்தக்கல். இதெல்லாம் என்ன இது பழமொழி? ஒரு அடியா ஒத்தக்கல்லாம். நான் ஒரு காட்சிப்படுத்தி மோளத்தை சொன்னா ஒத்த அடி, அப்புறம் அங்கேருந்து ஒத்த கல்லுக்கு போயாச்சு. வசனமாவது புரியுதா இல்லையா? ரைட், கரெக்டா சொல்லுங்க பிரதர். தப்புக்கு தப்படிக்கிறதுக்கு ஒரு பக்கமா டெண்டுக்குன்னு, தவுளுக்கு 2 பக்கம் அடி. இப்ப மோசேக்கு 2 பக்கமும் அடி. அப்ப கேட்க தானே செய்வார் மோசே. என்ன கேட்டாரு? எனக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன? அற்புத காட்சியெல்லாம் இப்ப என்னவா மாறிட்டு? உபத்திரவத்தின் காட்சியா மாறிட்டு. இதிலும் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், என் தாசனாகிய மோசே என்னை போல ஜெயித்து நான் வைத்திருக்கிற கனத்தையும் மகிமையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்தரிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்து பாருங்க, இன்னும் அடுத்த கேள்வி கேட்கிறாரு. உபத்திரவம் வரப்பண்ணியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பாருங்களேன், இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்கள் எல்லாம் கற்பம் தரித்தேனோ? இவெல்லாம் ஏன் பிள்ளைய ஆண்டவரே? என்ன ஆண்டவரே, கொடுமையா இருக்கு. அடுத்து என்ன சொல்றாரு? இவர்களை பெற்றது நானோ? எவனோ பெத்து போயிட்டான், என்ன கொண்டு போய் சுமக்க சொல்றீங்களே? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கிருந்து வரும்? அடுத்து சொல்றார் 14வது வசனம் பாருங்க. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. யார் தான் இதை தெரிந்து கொண்டாவான்? மோசே தான் ஜனங்களோடு தீங்கு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ஆனால் நடந்து போகிற பாதை மிகவும் பாரமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ப்ராக்ரஸுக்கு முன்னாடி ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் கஷ்டம். ப்ராக்ரஸ்னா என்ன, ப்ராசஸ்னா என்ன? ப்ராக்ரஸ்னா முன்னேற்றம். அந்த முன்னேற்றத்துக்கு ஒரு ப்ராசஸ் நடத்துவார் ஆண்டவர். காஃபி தூள் உங்களுக்கு சொன்னா புரியும். காஃபி தூள் எடுத்தோன்னே தூளா நம்ம கைக்கு வந்துடுறது இல்லை. அது எங்க என்ன பண்ணப்படணும்? செடியிலிருந்து பிடுங்கப்படணும். அப்புறம் அந்த விதைகள், காப்பி கொட்டை விதைகள் சுத்தம் பண்ணப்படணும். அப்புறம் கொண்டு போய் அரை மிஷினில் அரைக்கப்படணும். அது அப்புறம் பாக்கெட் பண்ணப்படணும். அதுக்கப்புறம் தான் நறுமணமான காஃபியாக நமக்கு கொடுக்கப்படுது. அது மாதிரி ப்ராக்ரஸ் அல்ல, ப்ராசஸ் கஷ்டம். இந்த ப்ராசஸின் பீரியட் தான் என்ன பீரியடு? சோதனையில், விசுவாசத்தில் சோதிக்கப்படுகிற நேரம். இப்போ இதை எதுக்கு சொன்ன? ஊழிய பாதைக்குள்ளேயும் மோசேக்கு கஷ்டம், பார்வோன் போன்ற மக்களுக்கு முன்பாகவும் மோசேக்கு கஷ்டம். இவன் நடந்து போகிற பாதைகளிலும் செங்கடெல்லாம் டான் டான்னு பிளந்தரல, பதறி நிற்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத போ. ஹல்லேலூயா. பரீட்சையில் இப்படி நடத்துறாரு, இவரை நம்பி நம்மலாம் போலாமா? பக்கத்தில் கேளுங்க, இவரை நம்பி நம்மலாம் போலாமா? இல்லை பாதியில் விட்டுருவாரா? பாதியில் விட்டுருவாரா? நம்பி போலாமா? எங்க போலாம்? நிச்சயம் அவரை நம்பலாம். அவரை நம்புகிறவர்கள் நிச்சயம் செழிப்பார்கள். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அவர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை
கைவிடுகிற தேவன் அல்ல. கைகளை நல்ல தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கடைசியா நான் முடிக்கிறேன். இப்படிப்பட்டவன் கர்த்தருடைய இருதயத்தில் பதிஞ்சதுனால மோசே இறந்த பின்பு எந்த அளவுக்கு கர்த்தருக்கு தன்னை விட்டு கொடுத்து வாழ்ந்ததுனால ஜனங்கள் எல்லாம் தப்பு பண்ணுவான், ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் விட்டு பின் வாங்குவான். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு நண்பனை போல யார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாரு? மோசைகிட்ட தான் கூப்பிட்டு பேசுவார். இப்போ அவன் ஒரு ஒரு இடத்தை ஆண்டவர்கிட்ட பெற்ற உடனே மோசே மரித்த பின்பு மோசையை எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்க, ஆண்டவர் எப்படி அவனை பற்றி பேசுகிறாருன்னு பார்ப்போமா? அதை வாசித்து இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம், அதற்கு முன்பு யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க சேர்ந்து. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய தாசன் மரித்து போனான்னு. ஆனா ஆண்டவர் மோசே குறித்து என்ன சொல்றாரு தெரியுமா? 2வது வசனத்தை பாருங்களேன். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? அவ்வளவு உரிமை எடுத்துக்கொள்கிறாரு மோசையை குறித்து. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்புறம் யோசுவாவுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன தெரியுமா வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஆண்டவருடைய இருதயத்தில் பதிச்சுட்டான் பாருங்க மோசே. கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் இருக்கும் போதும் கனத்தையும் மகிழ்ச்சியும் தந்தவர், மரித்த பின்பும் தன்னுடைய மனதில் அவனை குறித்த கனத்தையும் மகிமையும் புகழ்ச்சியும் பிரியத்தையும் அன்பையும் பதித்திருந்தவர் நம்முடைய ஆண்டவர். ஏன் புதிய ஏற்பாட்டில் கூட ஆண்டவர் தரிசனமாகி மறுரூபமாகி காட்டுறாரு. அங்கே பாடுகள் நிறைந்த எலியாவும், இன்னொரு பக்கத்தில் இப்படிப்பட்ட சோதனைகளில் ஜெயித்த மோசேயும் மூவராய் நின்று ஜனங்களுக்கு காட்சி அளித்தார்கள். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன், ஆனால் அவன் இந்த சோதனை பீரியடில் போயிருக்கலாம். ஆனால் நின்றதினால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவோடு இருவரும் நின்றார்கள். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கனமும் புகழ்ச்சியும் மகிமையும் அவராலே நமக்கு கொடுக்கப்படும். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை சொல்றேன்னு சொன்ன பார்த்தீங்களா? அது என்ன வசனம்? உபாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம், அதே பக்கம் 5-7 வரை வாசிங்க. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே யார் அடக்கம் பண்ணார்? சத்தமா சொல்லுங்க. யார் அடக்கம் பண்ணா? நல்ல சத்தமா சொல்லுங்க. யார் அடக்கம் பண்ணா? கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினான். இதை கேட்க நல்லா இருக்கு. கர்த்தர் அடக்கம் பண்ணின மனுஷனா? அவன் கடந்து வந்த பாதையை பாருங்க. இவைகள் எல்லாம் நமக்கு திஷ்டாந்தங்களாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சியாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட சோதனைகளில் துதியை விட்டு, தேவனை தேடுவதை விட்டு, கனத்தை விட்டு, வேத வாசிப்பை விட்டு, தேவ மகிமையை விட்டு நீங்கள் சற்று விலகி இருந்தால், மறுபடியும் ஆண்டவரே உம்மை போல் செங்கடலுக்கு முன்பாக நிற்க, மோசையை போல நிற்க எனக்கு கிருபை தாரும். ஆமேன் சொல்லுங்க. பார்வோன் துரத்தும் போது உம்மை சார்ந்து நிற்க எனக்கு கிருபை தாரும். ஆமேன் சொல்லுங்க. எல்லாராலும் தூற்றப்படும் போது மோசையை குறித்து ஏளனமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் பேசின போது நின்ற மோசையை போல நிற்க எனக்கு பலம் தாரும் என்று சொன்னால், மோசையை குறித்து ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னார். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். அவர்கிட்ட பெறணும் சாட்சிய. ஆமேன் சொல்லுங்க. அவர் வைத்திருக்கிற புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் நமக்கு வந்து சேரும். இந்த பகல் வேளையில் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் இதை சாதாரணமாக எடுத்துட்டு போயிருக்கலாம் மோசே.
இவ்வளோ விசேஷித்த கனத்தையும் மகிமையும் பெற காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களோடு, தன்னுடைய ஜனங்களோடு பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். அதனால் இந்த புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் நம்ம பாதி தெரிந்து கொண்டு பாதி போகிறவர்களாய் அல்ல, தேவ பலனை பெற்று கொண்டவர்களாய் அவரை சார்ந்து நிற்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தர வேண்டியவைகளை தந்து, உடைக்க வேண்டியவைகளை உடைத்து, மாற்ற வேண்டியவைகளை மாற்றி, மேன்மையடைய வேண்டிய காரியங்களில் மேன்மையை செய்து, எல்லாவற்றிலும் கனத்தையும் புகழ்ச்சியும் மேன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வசனத்தை மறுபடியும், அந்த மூல வசனத்தை நம்ம வாசித்து முடிப்போம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 7. அதனால அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க. போகிற போக்கில் என் வாழ்க்கை போட்டுன்னு இருந்துடாதீங்க. அப்படி வச்சிருவான் பிசாசு. ஏனென்றால் என்ன என்ன இருக்குமா நமக்கு முன்னாடியே? இப்போ வசனம் வாசித்தோம், என்ன இருக்குமா? மேகம் போன்ற திரளான சாட்சி இருந்தாலும் பிசாசு நம்மை சுற்றி எதை தான் வச்சிருப்பானா? பாரத்தையும் பாவத்தையும் காமிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்? ஆண்டவருக்காக இருக்கிறப்போ பாரம் உனக்கு எவ்வளவு இருக்கு பாரு, அதை காட்டுவான். சிலர் பாரத்தை மறக்கிறதுக்கு எதுக்குள்ள கொண்டு போயிடுவான்? பாவத்துக்குள்ள கொண்டு போயிடுவான். பவுல் சொல்றாரு, அவைகளெல்லாம் என்ன செய்ய? உதறி தள்ளி ஒதுக்கி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடே ஓட கடவோம். அவராலே கனமும் மகிழ்ச்சியும் மேன்மையும் நமக்கு கையளிக்கப்பட இருக்கிறது. ஆமேன். 1 பேதுரு 1:7 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் அதில் கையை வச்சு, அப்பா எனக்கு அதுக்கான பலனை தாங்கப்பா, எனக்கு அதற்கான கிருபையை தாங்கப்பா, எனக்கு அதற்கான உற்சாகத்தை தாங்கப்பா, நான் நிற்பதற்கு தேவையான தைரியத்தையும் உங்கள் மகிமையும் கிருபையும் எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி இந்த வசனத்தை பிடித்து நிற்போம். கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்வாராக. வாசிப்போமா? அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எத்தனை பேருக்கு கனம் அவரால் வரணும்? அவருடைய கனம், அவருடைய புகழ்ச்சி, அவருடைய மகிமை காணப்பட வேண்டும் என்றால் நாம் அவருக்காக நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவரை சார்ந்து நிற்போம். அவர் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நமக்கு உதவி செய்து ஜெய